சட்டப்பேரவையில் இன்று நெடுஞ்சாலைகள் மற்றும் பொதுப்பணித்துறை, மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம். இளைஞர்கள் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கும் அமைச்சர்கள் பதில் உரை வழங்க இருப்பதாக தகவல். காவேரி மேலாண்மை ஆணைய அறிவுறுத்தலின்படி 12,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்த வாரம் திறந்துவிடப்படும் காவிரி நீரின் அளவு விவரங்களை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் ஆணை. கபினி அணையிலிருந்து 13,600 கனஅடி நீர் வெளியேற்றம். KRS அணையிலிருந்து வினாடிக்கு 2,987 கனஅடி வீதம் நீர் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியிலிருந்து 12,000 கனஅடியாக குறைவு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க 3வது நாளாக நீடிக்கும் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,174 கனஅடியிலிருந்து 12,350 கனஅடியாக உயர்வு. நீர்மட்டம் 83 அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கனஅடி நீர் வெளியேற்றம். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணைந்து செயல்படும் என மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் அமைச்சர் கீர்த்தனா உறுதி. சென்னை திருவனந்தபுரம் தொழில் வழித்தட திட்டத்தை பரிசீலிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். இனிவரும் காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக கூட்டணியில் இணைந்து பயணிக்கும். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் திருமாவளவன் பேச்சு. விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழ் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். உளுந்தூர்பேட்டை விசிக மாநாட்டில் திருமாவளவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் அளவுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் 5 நிமிடங்களில் பேச்சை நிறைவு செய்தார். தமிழ்நாட்டில் சினிமா பாணியில் கொலை காட்சிகள் அரங்கேறுவதாக திமுக குற்றச்சாட்டு. தாவே காட்சிகள் கொலை செய்து ரீல்ஸ் வெளியிடும் கலாச்சாரம் தொடங்கியதாகவும் பரந்தாமன் விமர்சனம். ஹீரோவா இருக்கலாம், திரைப்படத்தில் நீங்க நடிச்சு காட்டின அந்த ஹீரோயிசத்தெல்லாம் பார்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இதை செய்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கிறாங்கன்றதான் இதை எடுத்து காட்டுது. வேலூர்ல தலைமை பெண் காவலரே குத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதை விட என்ன கேவலம் இருக்கு? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடன் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலின் போது தங்கள் தொகுதியில் பிரச்சாரம் செய்ததற்கு நன்றி கூற வந்ததாக தகவல். மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தடுமாறி கீழே விழுந்த ஆளுநர் அர்லேக்கர். மேடை அமைப்பதில் ஏற்பட்ட குளறுபடியால் நடந்து சென்ற போது தடுமாறி விழுந்தார். செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக வானிலை மையம் தகவல். JPSC, JSSC தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு அறிவிப்பு.
संस्थानों के साथ संपर्क करते, बुद्धिजीवी लोगों के साथ, अच्छे लोगों के साथ संपर्क कर इस रिफॉर्म को पूरा अंजाम तक पहुंचाएंगे। தேர்வு முறைகேட்டை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. தொடர் போராட்டத்திற்கு ஜார்க்கண்ட் அரசு செவி சாய்த்ததால் மாணவர்கள் உற்சாகம். இருபத்தி 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் வெற்றி கொண்டாட்டம். இந்தியாவின் கடல் எல்லைகளை பாதுகாக்க அமெரிக்காவின் 2 அதிநவீன ட்ரோன்களை பயன்படுத்த முடிவு. 934 கோடி ரூபாய் மதிப்பில் 30 மாதங்களுக்கு குத்தகைக்கு வாங்க மத்திய அரசு ஒப்பந்தம். புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் அமெரிக்காவில் தேர்தலை எவ்வாறு நடத்த முடியும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார் கேட்டதாக ட்ரம்ப் பதிவு. நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கான அமெரிக்காவை காக்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது கட்டாயம் எனவும் உறுதி. மூன்று நாட்கள் பயணமாக அடுத்த மாதம் அமெரிக்கா செல்கிறார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். இரு நாடுகளுக்கு இடையிலான முக்கிய விவகாரங்கள் குறித்து ட்ரம்புடன் பேச்சு நடத்த திட்டம். கருட பஞ்சமியையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருட வாகன சேவை. மாட வீதிகளில் வலம் வந்த மலையப்ப சுவாமியை கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் தரிசித்த பக்தர்கள்.